200 pound lost. அந்த தண்ணியை பாருங்க என்ன கலர்ல இருக்கு ப்ளூவா கிரீனான்னு தெரியாம இருக்கு அதே என்ன சொல்லி சொன்னா அந்த அருவியில குற்றால அருவியில ஓடிக்கொண்டிருக்கு தண்ணி ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு 1 hour 1.5 hours இருக்கும் பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் சாப்பாடு வெயிட் பண்ணி சாப்பாடு வந்துட்டு இந்த லைட்டோட பாருங்க இப்படியே ஒரு நல்லா இருக்காங்க அப்படி ஆட்டம் பாருங்க அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம் இரவு சாப்பாட்டுக்கு பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க இடத்த பாருங்க இது ஒரு பீச் ஒன்று தான் பார்க்க முடியாது அப்படியே வீடியோ எடுத்துட்டு போறேன் இன்னும் நல்ல இடங்கள் வந்தேன்னா சொல்றேன் நீங்க ரொம்பவே பார்த்து கொண்டுருங்க வீடியோ எடுக்கணும்ன்றாங்க எல்லாம் அவைட் ஆக்கலாம் பாருங்க இது கல்ல விளையாட்டு பண்றாங்க கல்ல விளையாட்டு பண்றாம எல்லாம் முழுக்க நிக்கிறவங்களுக்கு அவைட் ஆக்கலாம் இதுல நிக்கிற எல்லாம் அவைட் ஆக்கலாம் அதுல கல்ல விளையாட்டு பண்றீங்க இடத்தை பாருங்க ஸ்பெயின்ல ஒரு இடம் ஸ்பெயின் எத்தனை மணி இப்போண்டா இப்போ பாருங்க இரவு 10:30 மணி எப்படி பிஸியா இருக்குன்னு பாருங்க ஸ்பெயின்ல
போது மியூசிக் வந்து ஒன்று இருக்குது, அதால் காப்பிரைட் வந்துடும். அதால் நான் வேறு மியூசிக்கல் அதில் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ சாரி. அடுத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குல்ல? இந்த ரெஸ்டாரண்ட் ஜப்பானீஸ் சாப்பாடுகள் எல்லாமே மரத்தில் டேஸ்டியாக இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் தான் வெயிட் பண்ணுறோம். எத்தனை மணிக்கு போடுறாங்க இல்லை என்ன எத்தனை இருக்குது என்ன இருக்கிறாங்க? இப்படியே நடந்து வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று தேடி பிடிச்சிருக்கோம். பிஸா ரெஸ்டாரண்ட் ஒன்று போடுறாங்க, அதில் சலாட்டுகள் எல்லாம் இருக்கான். அப்போ இப்படி இருக்கண்டு உள்ளுக்கு போய் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன பீட்சா அது? இது ட்ரிபிள் சீஸ் நினைக்கிறேன். இது சலாட், சீஸ் சலாட். அது கார்பனாரா. இது சின்ன பீட்சா, சிப்ஸ். குடி இந்த லைட்டோட பாருங்க. இப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, சுல்தான் ரெஸ்டாரண்ட். பிஸா இருக்கு, கெபாப் இருக்கு, பர்கர் இருக்கு, சிக்கன் இருக்கு, சிப்ஸ் இருக்கு. அப்படியே போய் உள்ளுக்கு பார்ப்போம்.
நல்ல வெயிலாக இருக்குது பாருங்க மக்களே. வா எப்படி இருக்கு அந்த பாரு. வா சரியான வெயிலாக இருக்கு. பீச் பக்கம் போவோம் அப்படின்னு பாருங்க. கட்டணங்கள் எல்லாம் ஹோட்டல்ஸ் தான் பாருங்க. மலை பிரதேசம் பாருங்க. மலையெல்லாம் பாருங்க. இதை பாருங்க எவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ் வந்து பாருங்க. அப்படி இருக்கு பாருங்க. பக்கத்துல எல்லா ஹோட்டல்ஸ் தான் பாருங்க. கார் பார்க்கிங் உள்ளுக்கே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கடை எல்லாம் இருக்குது. இதில் தொப்பி எல்லாம் இருக்குது பாருங்க. தொப்பி இது €950, இது €8. ஒரு கடற்கரைக்கு தான் போகிறோம். அப்படியே கடையல் ஃபுல்லாக கடையெல்லாம் வேறு கடையல் தொப்பி கடை, பேக்குகள் எல்லாம் இருக்குது. இதுலேயே தொப்பி என்னென்ன தொப்பி என்ன ரேட் பார்த்தது? €10 தொப்பி பரவாயில்ல. €10 ஓகே. இது €19. அப்படியே பீச்சு கிட்ட ஹலோ ஹாய். எப்படின்னு பாருங்க. பீச்சில் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது பாருங்க. அப்படி இருக்கு. இதை பாருங்க. ஒவ்வொரு விலையில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு எல்லாம் சீ ஃபுட் தான், முழுக்க சீ ஃபுட் தான். இதை பாருங்க. இது €2250. இதை நான் காட்டினா அவங்க எல்லாம் பொறிச்சு எல்லாம் செய்து குக் பண்ணி தருவாங்க. ஒவ்வொரு விலையிலே இருக்குது. இதை பாருங்க €38 இந்த
5 இறாலும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. மட்டி இருக்குது, மட்டி 12 யூரோ. இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு விலையில் இருக்குது சாப்பாடு. இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் 26 யூரோ. இதை பாருங்கள் ஃபுல் 62 யூரோ, 62 யூரோ மிக்ஸாக இருக்குது. ஒரு விலையிலேயும் இருக்குது சாப்பாடுகள். இது பாருங்கள் 48 யூரோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 130 யூரோ, 130 யூரோ பாருங்கள். இவ்வளோ சாப்பாடு இருக்குது, இவ்வளோ சீ ஃபுட்டும் இருக்குது. அந்த இதெல்லாம் தான் இங்கே மிக்ஸாக வச்சுருக்காங்க. சலாட், சிப்ஸ் அவர் மீன் போட்டு 19 யூரோ. இது 150 யூரோ பாருங்கள் அப்படியே. இப்போதான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் உண்டு. ஒரு விலையிலும் இருக்குது. 99 யூரோ பாருங்கள். ஒவ்வொரு சீ ஃபுட்டும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. அவங்க டிஷ் அப்படியே வச்சுருக்காங்க. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் குக் பண்ணி தருவாங்க. ரெஸ்டாரண்ட் பீச்சோடையே இருக்குது பாருங்கள். அப்படி பீச் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். ஆட்கள் வந்து சாப்பிட்றாங்க ரெஸ்டாரண்ட்டில். இவ்வளோ பிஸியான ரெஸ்டாரண்ட் பாருங்க. How much is it? How much? Look, 25. 25. Is it 25? கண்ணாடியில் விற்கிறாங்க. Oh, all different price or? 25 for men, for ladies. Yeah. For men or for ladies? Man. Men, yeah. Yeah. Look. This Give one. me 20. 20. 20 euro. Yeah. லஞ்சுக்கு வந்திருக்க இடத்த பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அப்படி என்று பாருங்கள். மலையேறி வந்துருக்கோம். மலையேறி வந்துருக்கு பாருங்க. அப்படி காட்டம் பாருங்க. பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு? காரை கொண்டு வந்து கீழே பார்க் பண்ணி போட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்
நாங்கள் சாப்பிட்டதுக்கு 93.75 euro சாப்பாடு. எப்படி மலையாண்டு பார்த்தீங்களா? மலை 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 எப்படி இருக்கு? மலையில் அப்படியே மேலே ஏறி இப்படி மேலே போகிறோம். அப்படியே மேலே போய் உங்களுக்கு காட்டுறோம். அப்படின்னு பாருங்க, உச்சிக்கு போகிறோம். அந்த மேல் இதுக்கு போகிறோம். அது தெரியுது பார்த்தீங்களா? பாருங்க, இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ, நல்ல உயரத்தில் நிற்கலாம். இன்னும் ஏறணும் மேலே. இப்படி ஏறி மேலே போகிறோம். இந்த மேலே இதுக்கு உச்சிக்கு போகிறோமா? போகிறோங்க. மேலே போய் காட்டுறோம். இன்னும் இப்படி தான் ஏறணும். படியே பாருங்க. இந்த இடத்துக்குள்ளால போகணுமா? இதுக்கால போய் அப்படியே பாருங்க. அப்படி இருக்கண்டு பாருங்க. பேரிச்சம்பள மரம் நிற்குது. சரி, இதுக்கால போவோம். மேலே போகிறோம். ஏறி ஏறி ஐயா அப்படி இருக்கு. ஒரு கடையெல்லாம் இருக்கு. நேரத்தை பாருங்க. 5 மணி தெரியுது. 5 மணி. வா, மேலே ஏறி தொங்கலுக்கு வந்துட்டேன் பாருங்க. ஐயா அப்படி இருக்கண்டு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? வாஸ் ஃபேண்டாஸ்டிக். எஸ், புண்டைய மன்னன் படத்தில் கமலஹாசனும் ரேகாவும் குதிப்போமா? இப்போ நானும் ஒய்ஃபும் குதிக்க போகிறோம் இதில். ரைட், அவள் குதிக்க மாட்டாவா? ஒரு பாட்டு ஒன்று போடுங்க. ஆகும் என்ன பிடிச்சி தள்ளி விடுறாவா? பாருங்க எப்படி இருக்குண்ணா. நான் வர மாட்டேன். இது என்னண்டா, அந்த இது என்ன ஸ்பெயினில் அலிகண்ட் இடத்துல கல்ஃப் இடத்துல ஒரு வியூ பாயிண்ட், டூரிஸ்ட் வர வியூ பாயிண்ட். அந்த தண்ணியை பாருங்க என்ன கலரில் இருக்குன்ற, ஒரு ப்ளூவா க்ரீனான்னு தெரியாமல் இருக்குது. அது ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த மேலே இருக்குது அந்த கல், அதுலேருந்து தண்ணி எல்லாம் அதில் வந்து வார இது எல்லாம் சேர்ந்து அந்த மினரல் என்ன அப்படி தானே சொன்னேன். அப்படி நல்லா இருக்கா? அலிகாண்ட ஒரு இடம், ஒரு 1 hour ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1 hour ஓடி வரணும். நாங்கள் நின்ற இடத்துலேருந்து எனக்கு 1 hour வருது. அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து எனக்கு ஒரு 1 hour 1.5 hours இருக்கும். 1 hour என்ன பாருங்க. எப்படி இருக்கு இடம் வந்து பாருங்க. இதில் இதுதான் மேலே உச்சியில் நிற்கிறேன். நல்ல ஹைலாக நிற்கிறோம். பாருங்க தண்ணியை பாருங்க. தண்ணி எப்படி இருக்குங்க? அப்படி இருக்குமாக்கும். இது அவங்க சொல்றாங்க என்னன்னா, அப்போ அனசன் ரீட் பண்ணது இதுலேருந்து வந்த அந்த சோல்ட் வாட்டரோட இன்னும் அந்த சில்ட்டம் அது அதில் அந்த வந்த தண்ணி என்றபடியா அந்த கலரில் இருக்கா. அந்த கலர் வத்தாது அப்படியே இருக்கும். ஆனால் கூடும் நினைக்கிறேன். கூடும். மழை பெஞ்சா நல்லா கூடும். இந்த ஏரியாக்குள்ள டோட்டலாவே 300 ஆக்கெல்லாம் இருக்கு. நம்ம இந்த ஃபுல் ஏரியாக்குள்ளே 300 ஃபேமிலிஸ் மட்டும் தான். 300 ஃபேமிலிஸ் இல்ல, 300 ஆக்கள். அப்ப நாங்க ஒரு அவங்க லோக்கல் ஆக்கள். இதுக்கு கார்ல நடந்தா மேல வரணும் இல்ல? இதுக்கு நடந்தா ஒண்ணும் வராது. இல்ல ஜூஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரெஷ் மேக்னெட்ஸ் எல்லாம் இதான் அந்த இடத்துக்கு பேர்.
நீங்க எடுக்கணும்னா எடுக்கலாம் என்ன வெயில கிடந்து உங்களோட பேர் இருக்காது இல்லை 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 இதெல்லாம் எப்படி இல்லை அது இது எவ்வளவு 480 euro 480 இன்னொரு 4 pounds வரும். மேலே பாருங்க மாதுளை இருக்கு பாருங்க மாதுளை எத்தனை காயல் காய்ச்சிருக்கு மேலே பெரிய மரம் ஒன்று போலடக்கு அங்கே 3 மரம் நிற்க அப்படியே மாதுளை இந்த அதுக்குள்ள பாருங்க ஓரஞ்சு இருக்கு ஆப்பிள் மரம் இருக்குது இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ குவாடாலஸ் இங்கே பாருங்க இதுதான் இந்த இடத்துல போனீங்கன்னா இதான் ஏரியா இதுக்குள்ள போய் இவ்வளோதையும் சுற்றி பார்க்கலாம் இதில் நிற்கிறோம். இப்போ இதுலேருந்து நாங்கள் இதுக்குள்ள நடந்து போய் இதில் நின்று பார்த்தா அந்த வியூ தெரியும். அப்படியே என்ன தண்ணி என்ன சரி இப்படி போனீங்கன்னா தெரியும் தான் பாருங்க வாட்டர் ஃபால் இங்கே வந்திருக்கேன் ஒரு ஆளுக்கு 5 யூரோவா 5 யூரோ உள்ளுக்கு போகிறோம். இதை பாருங்க க்ரீன் இது வந்துருக்காங்க கையில் கட்டுறதுக்காண்டி இதாக நடந்து போவோம்னு சொல்ல வேண்டியா வேறு என்ன செய்யுது 5 யூரோ பே பண்ணியாச்சு இப்படியே நடந்து போகிறோம் காட்டுக்குள்ளே போகிறோமோ தெரியல எங்கே போகிறோம் இப்போ தண்ணிக்கு தானே தண்ணிக்குள்ளே போய் குளிப்போம் திருப்பி இந்த இதுதான் பாருங்க இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வந்தா பாருங்க ஓட்ட போல என்ன ஓட்ட போல தெரியாது இதுக்குள்ள இவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டியா இருக்கு பார்ப்போம் போய் பார்ப்போம் உள்ளுக்கு அச்சோ இந்த வெயிலுக்கு நடக்க செத்துருவான் போல நடக்கு இந்த வெயிலுக்கு வந்தா இருக்கு பாருங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். பாருங்க இதுக்குள்ள இறங்கணும் எந்த உயரத்தில் நிற்கிறோம் ஃபால் எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணிக்கு நிற்கிறோம் அருவியில குற்றால அருவியில ஓடிக்கொண்டிருக்கு தண்ணி எப்படி பார்த்துறீங்களா குளிச்சு நிற்கும் போது மழை வந்துட்டு பாருங்க அப்போ இடையில நாங்கள் இறங்குறோம் எல்லாம் பாருங்க மழையை பாருங்க பாருங்களா மழை வந்தாப்புல அப்படியே உடனே இறங்குறோம் நாங்கள் கொஞ்சம் குளிச்சிட்டோம் தண்ணி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கோம் அப்படியே
மழை பெய்யுது